வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஃபர்ஸ்ட் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2023 ரிலீஸ் ஆன ரன் ரேபிட் ரன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஹாரர் த்ரில்லர் மூவி. ஸோ அப்படி ஒரு படத்தை இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு லேடி அப்படியே தண்ணிக்கிட்ட படுத்துட்ருக்காங்க. திடீர்னு ஒரு இமேஜினேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டே இருக்குது, இங்கே நடந்து போகிற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க அதை நினச்சி பார்த்துட்டு இருக்க சொல்ல திடீர்னு டம்முன்னு முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கு பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக காலையில் நேரம் எழுந்திரிச்சு ஹாப்பி பர்த்டே சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ வாழ்த்து சொல்லி முடிச்சதுக்கு இருந்தாம்மா உனக்கான கிஃப்ட்டு அப்படின்னு அவங்க அம்மா கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்க அம்மா தன்னால் பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலில் போய் விட்டு இந்த மாதிரி செல்லம் நல்லா சமத்தாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு கிளாஸ் விட்டு போட்டு மொத்தத்தை கொடுத்துட்டு அவங்க அம்மா கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க போல். ஸோ இவங்க இந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காங்க, இதையும் பார்த்துக்கிறாங்க, குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையில் முடிச்சுட்டு இவங்க மற்ற பிள்ளையை கூட்டிகிட்டு வரக்கு போவாங்க. சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு அவங்க அம்மா காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. செல்லக்குட்டி அங்கே வடி தங்கம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் போகணும் இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி கூட்டிகிட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே பேச ஆரம்பிக்கிறான். பேசுறதுல வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க ரன் ரேபிட் ரன் அப்படின்னு. அதாவது அந்த இடத்த விட்டு வேறு ஒரு வீட்டுக்கு அவங்க கூட்டி போகிறாங்க. அங்கே கூட்டி போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஜாமான்லாம் தூக்கி வெளியே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்ல எல்லா ஜாமானும் வெளியே வச்சுருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் அங்கே அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ரேபிட் பிடிச்சி வச்சிடுறாங்க. இந்த ரேபிட்டில் தான் ஏதோ ஒரு சுவிட்ச் மார்க்கு போல். அதுக்கப்புறம் அந்த ரேபிட் அணையாக இருக்கும், அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து எடுத்து வளர்த்துறாங்க. ஸோ அவரோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், அந்த ரேபிட்டுக்கு ஒரு வீடு மாதிரி டப்பால கமிட்டி போட்டு ஒரு வீடு கட்டி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் வர்றாங்க. அவர் இந்த கதாநாயகோட ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக அவருக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க போல். இது ஒரு குடும்ப பிரச்சனை ஓடுது. அப்புறம் அவர் வராது, கலந்துக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. பொண்ணு புதுசாக ரேபிட்டில் கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. சரி புது ஒய்ஃப் இப்போ இருக்கா அப்படி இப்படின்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்க சொல்ல இப்படி நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல என்னடா குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தோணும் நமக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். அந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அவளும் வந்திருப்பான். ஸோ அவளோட பையன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கதாநாயகியோட பொண்ணோட சண்டை போட்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரகலையாக இருக்கும். அதனால் நம்ம கதாநாயகி உள்ள வந்து என் பிள்ளை அடிக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி மிரட்ட உடனே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி பேசாதேன்னு சொல்ல அப்படியே ஒரு சங்கடமான ஒரு நிலை போகுது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சண்டைலாம் முடிச்சதுக்கப்புறம் கேக் எடுத்து கூட சமாதானப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி என்ன பண்ணுவேன், இந்த வெளியே வந்து கொஞ்சம் தம் அடிச்சுட்டு கொண்டுருப்பேன். அப்புறம் அந்த மகளை தூக்கி வெளியில் விட்டுடலாம்னு சொல்லி போட்டு அந்த மகளை தூக்குவா. ஆனால் மகளை தூக்கி வெளியே விடலான்னு பார்த்தா அந்த மகளை கையை கடிச்சு விட்ரும். இது மேலேருந்து அந்த பொண்ணு பார்த்துட்டே இருப்பாள், பார்த்துட்டு ஓடிடுவாள். அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்த நாள் காலையில் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா நம்ம கதாநாயகியோட பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க்கை மாட்டிட்டு நிற்கிறான். திடீர்னு இதை பார்த்தோன்னே கதாநாயகி பயமாயிருது. என்னடா எடுத்துகிட்டு ஒரு மாஸ்க் போட்டு எப்படி. அந்த பிள்ளை என்ன பண்ணுறா, ஸ்கூல் வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த மாஸ்க்கை கழட்டவே மாட்டேங்கிறான். எல்லாம் ஸ்கூலுக்கு போய் அவன் பாடம் படிக்க வந்திருக்கோம், மாஸ்க் போட்டு விளையாட இல்லைன்னு சொல்லிட்டு மாஸ்க் கழட்டி விட்டு அவங்க அம்மா ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரதுனால வேலைகளெல்லாம் பார்க்குறான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த புல்லோட உடம்புல ஏதோ ஒரு ஆர்டர் வந்திருக்கும் மாட்டிருக்கு, ஏதோ ஒரு புல்லு பூந்துருக்கும் போல். அப்புறம் இவன் அந்த இந்த ரேபிட் கடிச்சு இடத்த பார்க்குறா ரொம்ப ஷீப் பிடிச்சி போயிருக்கு. என்ன இப்படி ஆகி போச்சுன்னு. அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சா, ஸோ பிள்ளையை கூட்டிகிட்டு வரணுமா இல்லையா, அதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அந்த பிள்ளை ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஒரு குழாய்க்குள்ளே உட்காந்துக்கிட்டான். ஏதோ அவளுக்கு உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்ட மாதிரி பயந்த மாதிரியே உள்ள உட்காந்துருக்கா. அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அந்த மாஸ்கில் ஒழிஞ்சிக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி மாதிரி ஏதோ ஒரு சமாளிச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவளும் வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் என்னங்கிறான், அவன் வந்து அவளோட பேரை மாற்றி சொல்கிறான். அந்த பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதாநாயகியோட சிஸ்டர் பேர். ஸோ அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த பேரை சொல்லியே இவன் நான் தான் சொல்லிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஒன்றும் வேலைத்தனமாக பேசிகிட்டு இருக்கான்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்க சோஷியல் வேலையெல்லாம் போயிட்டுருக்குது. அப்புறம் உட்காந்து ஹோம்ஒர்க்கெலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க அம்மா. கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ண அப்படி இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க சொல்ல ஏன் இப்போ மாஸ்க் மாட்டிகிட்டே இருக்கிற இப்போ பார்த்தாலுமே ஏன் பேரை மாற்றி சொல்லிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்ல அதான் என் பேர் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அந்த பேரில் இருக்கிறத என்னோடய தங்கச்சி.
ஸோ அவள் இல்லை இப்போ இறந்துட்டான் அப்படிங்கிறனால சொல்லுவாங்க. உடனே இந்த ஃபோட்டோலாம் ஆல்பத்தில் எடுத்து பார்த்துட்டு, ஓ இதுதான் அவங்க சிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்பான். ஆமாம், ஆனால் அவள் காணாமல் போயிட்டான். ஸோ நாங்கள் இறந்துட்டா நாங்கள் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்ல அவங்க வேறு ஃபோட்டோ இருக்கான்னு கேட்க, இப்போ என்ன வந்துட்டா ஸ்டோர் ரூமில் போய் வேறு ஃபோட்டோ இருக்கான்னு தேடி பார்க்குறான். அப்புறம் தேடி பார்க்க சொல்ல அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு திடீர்னு அங்கேருந்து பார்ப்பான். திடீர்னு கருக்குன்னு ஏறும். இவன் இங்கேங்களா வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு சத்தம் போட, முதல்ல இப்போ படுத்துங்க போ, அப்புறம் ரூமுக்கு தட்டி விட்டுருவாங்க நம்ம கதாநாயகி. அப்புறம் கதை சாத்தி போட்டு அவங்களும் அப்படியே சன்னமாக கிளம்புறாங்க. அப்புறம் கரெக்டாக ரூமுக்கிட்ட பார்த்து சொல்லி தூங்க சொல்லும்போது அந்த அவங்க பிள்ளையும் படுக்க சொல்கிறாங்க. சரி நம்ம வந்து படுத்துங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல சரின்னு பெட்ஷீட்டில் போட்டு விட்றாங்க. இப்படி போட்டு விட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகி கையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று சிக்குது. இந்த ஃபோட்டோனா இந்த ஃபோட்டோ தான் நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டோர் ரூமில் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ இங்கே இப்படி வந்து வெளியே தெரியல, ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உடனே இந்த ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு சொன்னோம், எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் எடுத்துகிட்டு வந்துடலாம், அவள் தான் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனா எவன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அவள் தான் கொடுத்தா, அவள் தான் இதெல்லாம் பண்ண சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக பேசுகிற அந்த பொண்ணு பேசுகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் சரி இந்த மாதிரிலாம் பண்ணாத, இந்த மாதிரி அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா நம்ம பொண்ணு வித்தியாசமாக இருக்கா, ஸோ நம்ம தங்கச்சியை பற்றி பேசுகிறாளே, ஸோ அவளை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி போட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, கதாநாயகி ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணு திரும்பவும் அதே மாதிரி மாஸ்க்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறா. ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு சொல்லி திடீர்னு டம்முன்னு அடிக்குது. என்னன்னு அடிச்சு போட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. கீழே வந்து பார்த்தா ஒன்றையும் காணும். அம்மா எதுவுமே இல்லைம்மா, ஏம்மா நான் எதுக்காம வண்டி நீ பாட்டினேன் அப்படின்னு சொல்ல, சரி கன்ஃபார்மாக எதுவும் வரல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எதுவும் வரலம்மா, எனக்கு எதுவும் அந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல திரும்ப அந்த ஃபுல்லாக மாஸ்க்கை மாட்டிட்டு நிற்கிறான். சரி ஓகே அவ்வளோ சொல்லிட்டா, ஒன்றையும் காணும், சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த அப்படியே காலி பண்ணுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. நேராக வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கரெக்டாக வண்டி நிப்பாட்டுறாங்க. வண்டியில் போக பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு மூக்கில் ரத்தமாக வருது. கொஞ்சம் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த பஞ்சம் துணியை வச்சு தொடச்சிக்க, என்னம்மா அவனுக்கு இப்படி ரத்தம் வருது மூக்கில் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அம்மா துணியை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுமா மூக்கில் போகிறதுன்னு தொடச்சிக்கிறான். தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம கதாநாயகியோட அம்மா. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பாங்க. அதாவது தன்னோட ரெண்டாவது பொண்ணு இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டு அப்படி மன உளைச்சல் ஆகி ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம கதாநாயகி தன்னோட பிள்ளைய கூட்டிகிட்டு போக சொல்ல உடனே பார்த்தோன்னே பேத்தி வந்துட்டாளாட்டுன்னு போட்டு அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படிமா இருக்குன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட, அவன் என்னங்கிறான், நான் அந்த பொண்ணு இல்லை, நான் இவன் சொல்லிவிட்டு அவள் காணாமல் போன பொண்ணோட பேரை சொல்ல உடனே அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. உடனே பிள்ளைய கூட்டிகிட்டு சொன்னால் கேட்க மாட்டேன், நீ வாங்கி சொல்லி போட்டு காரை தூக்கி கூட்டிகிட்டு போய் ஒரு டோரில் ஒரு அடி டம்முன்னு இந்த பிள்ளை கையை வச்சிருப்பா போல், டோரில் கை வச்சிருப்பா போல் கையோடு சேர்த்து அடிச்சிடுறாங்க அவங்க அம்மா. அப்புறம் சாடி தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். கரெக்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை கோச்சிக்கிறான். ரொம்ப கோபமாக இருந்தது அவருக்கு. எனக்கு பிடிக்காது போ, அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி போட்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன யாராவது ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் டீச்சர் நகராங்க, உங்கள் பொண்ணு வர நடந்துக்க நடவடிக்கையே சரியில்லை, ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, முன்ன மாதிரியே இல்லை. ஸோ அவள் வரைகிற ட்ராயிங் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது, இப்படி ஒரு ட்ராயிங் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ஹாராக எப்படி ட்ராயிங்கை காட்டுறாங்க, அந்த ட்ராயிங்கை பார்த்து அப்படியே பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. என்னடா பிரியமான வரைவா நம்ம பொண்ணு விளம்பர ஆர்டிஸ்டா அப்படிங்கிற அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தானே பிள்ளையே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு சொல்ல, நீ அவள் இல்லைன்னு சொல்லல, நான் அவள் தான் நீ தெரியாமல் பேசாதுன்னு சொல்லி போட்டு அதே தான் தன்னோட காணாமல் போன தங்கச்சியை பற்றி பேரை சொல்லி அவளாக நினச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் சரி நான் கிளம்பலாம் டைம் ஆச்சுன்னு சொல்ல அப்புறம் முடிச்சு போட்டு விளையாண்டுட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டுருக்கு. நேராக நைட் ஆயிடுது. நைட்டு வந்தோம்னா கரெக்டாக வெளில வழக்கம் போல் படுத்துங்கிறாங்க. கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே போகும் கதை முழுக்க. அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ ட்ராயிங்கெலாம் நோட்டில் எடுத்து பார்க்குறாங்க. செகண்ட் மீனிங் பயங்கரமாக கிறுக்கி வித்தியாசமான ட்ராயிங்காக இருக்குது, இதெல்லாம் இப்படி கிறுக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மற்ற ட்ராயிங்கில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பிள்ளை வந்துடுறான். இது நான் வரைய சொல்லலை, அவள் தான் வரைய சொன்னான் அப்படின்னு இவன் சொல்கிறான். யார், அந்த ஹீரோ கதாநாயகியோட பொண்ணு. கேட்டு பார்த்து ஒரு டென்ஷன் கன்ஃபியூஸ் ஆயிடுது. உடனே ட்ராயிங்கில் பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாப்புல. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு யோசனை வருது,
சரி இந்த ட்ராயிங் இப்போ வரைஞ்சிக்கலாம், மற்ற ட்ராயிங் பார்ப்போம்னு சொல்லி போட்டு திரும்ப மற்ற ட்ராயிங்லாம் வரைஞ்சது திருப்பி பார்க்குறான். இவன் வரைஞ்ச ட்ராயிங் பின்னாடி ஒரு ட்ராயிங் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு என்னடா இருக்கிற எல்லா ட்ராயிங்கும் பின்னாடி ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வச்சிருக்கிறாளே அப்படின்னு டேபிளில் பூரா பரப்பி வச்சிடறாப்புல. தன்னோட எக்ஸசைஸ்மெண்ட்டுக்கும் கூப்பிட்டு சொல்லிடுறாப்புல, இந்த மாதிரி நல்லா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. என்ன பண்ணுன்னு தெரில, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிறது ஒன்று புரிய மாட்டேங்குது கதாநாயகி. எல்லாத்தையும் டேபிள் போட்டு பரப்பி வச்சிடறாப்புல. அப்புறம் சரி நான் பொண்ணு எப்படி இந்த வழியில் இதுலேருந்து பிரச்சனை கூட்டிகிட்டு காப்பாற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம், சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்கள் எப்படியாச்சும் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து வை அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம பிள்ளையை கூட்டிக்கிட்டு நேராக தன்னோட சொந்த ஊருக்கு, அதாவது சொந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தனியாக ஒரு ஹவுஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களோட பழைய வீடு அது. ஸோ அந்த பழைய வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக அம்மா வந்து அவங்க பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா. அங்கே போகிற வழியில் காரை விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கி அங்கேருந்து அங்கே போகிற தண்ணிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு பொண்ணு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரியோ நின்று பார்க்குற மாதிரியோ ஒரு வித்தியாசமான குரல். அதுக்குள்ளே தன்னோட பொண்ணை பார்க்குறாங்க, பொண்ணை திரும்பி பார்க்குறாங்க, அங்கேருந்து அந்த பிள்ளையை காணும். அப்படியே ஷாக் ஆகிடுது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகியோட சிஸ்டர். டக்குன்னு உடையந்து வந்து பார்க்குறாங்க, அவரோட பொண்ணு உள்ளே வந்திருக்கா. அதாவது அவரோட நம்ம கதாநாயகியோட தங்கச்சி இருந்தால் பார்த்திங்களா, அவரும் முக்கியம் வந்து உட்காந்துருக்கான். நான் தான் அவன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி அவன் பேரை சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் அவங்க அம்மா கரெக்டாக அடிச்சு விட்ருறாங்க. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம் ஒர்க்கெலாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ஹோம் ஒர்க்கெலாம் பண்ணுறான். அப்புறம் இந்த மாதிரி இந்த மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம பிஹேவியர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஏன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறது, திரும்ப உனக்கு ஒரு சொன்னால் கேட்க முடியும்னு அம்மா சத்தம் போடுறாங்க. அப்புறம் இவன் உடனே கோச்சிட்டு அங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்னமாச்சுன்னு நம்ம ரூம்லேருந்து கத்த ஆரம்பிச்சிட்றான். அப்புறம் வந்து ஒன்றும் இல்லைம்மான்னு படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவன் பண்ண ஹோம் ஒர்க் எல்லாத்தையுமே திருப்பி பார்க்குறாங்க அவங்க அம்மா. ஆனால் அதில் ஒன்றும் இல்லை. எப்பாடா இவன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வித்தியாசமான ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. கையில் பிளட்டாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டிலாம் தெரிய ஆரம்பிச்சிருது அவங்க அம்மா கண்ணுக்கு. சரி போனால் போட்டோம் அப்படின்ட்டு போட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் பாட்டி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோம்னே அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, நான் தான் உங்கள் சிஸ்டர், காணா போனேன்னு சொன்னால அவன் நான் தான், அதாவது நம்ம கதாநாயகியோட சின்ன வயசில் காணா போன சிஸ்டரு இவங்க தான் அப்படிங்கிறத இந்த புள்ள சொல்லிட்டு இருக்கிறா. அவங்க பாட்டிக்கிட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கிறாம்மா, கேட்காத, நான் சொல்கிறேன் நீ நம்பாத, சும்மா விளையாட்டு பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்ல அவங்க அம்மா அதை ஏற்றுக்க மாட்டேறாங்க. நீ சும்மா இரு, இந்த பாட்டி நான் தான் காணா போன உங்கள் பொண்ணு அப்படி இப்படின்லாம் நான் பொண்ணு வித்தியாசமாக பிஹேவ் பண்ண உடனே சொல்லி போட்டு அவள் ஓடிடுறான். ஓடணும்னே இங்கே ஓடுறேன்னு அவங்க அம்மா துடைச்சிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இங்கே பாருமா, இந்த செவத்தில் காணாமல் போனவங்களோட பேரில் இங்கே தான் வைப்போம். ஸோ என் கூட பிறந்த சிஸ்டர் காணாமல் போயிட்டா, அவள் பேர் கூட இங்கே இருக்கு பாரு, அலேஸ். ஸோ நீ அலேஸ் கிடையாது அப்படிங்கிறது காட்டினதுக்கப்புறம் உடனே அந்த குட்டி பாப்பாம சோகமாக சாஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கீழே கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பாக்குள்ள வந்து அப்படியே என்னமோ ஒரு மூமெண்ட் ஆகுது, ஆனால் என்னன்னு தெரில. ஸோ அப்படியே ஜூம் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க கேமராவை. அதோட முடிஞ்சுது அந்த சஸ்பென்ஸ், டம்னு குறைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அம்மா கூட்டிகிட்டு அவங்களே கிளம்பி போயிடுறாங்க 2 பேரும். அப்புறம் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நீ ஏன் அலேஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கிற, அவள் தான் இறந்து போயிட்டா, அவளை பற்றி எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ அலேஸ் கிடையாது, நீ சும்மா விளையாண்டுருக்காத அப்படின்னு சொல்ல. அந்த பிள்ளை என்ன பண்ணுறான், அலேஸ்க்கு என்னென்ன பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். அப்புறம் ஒரு இடத்துல கோபமாயிடுறான், அலேஸ்க்கு இது பிடிக்கும், அலேஸ்க்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு அவனும் பேச பார்க்கும்போது பயங்கரமாக லைட்டெல்லாம் மினிச்சுன்னு பிரகாசம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்தில் அந்த புள்ளியும் பயங்கரமாக கோபமாயிடுறான். கோபமானதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், லைட்டு ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. ஏன்னா அது இவன் கோவப்பட்டால் லைட் ஃப்ளாஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போட்டாக்குன்னு பவர் கட் ஆகுது. இவன் ஓடி போயிடுறா ரூமுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா பின்னாடியே வர்றாங்க. என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. அப்புறம் உடனே ஃபோனை போட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணி கூப்பிட்டு சொல்கிறாப்ப அதுக்கப்புறம் சொல்ல திடீர்னு பின்னாடி கண்ணை மூடுறாங்க கை வச்சு. திரும்பி பார்த்தா காணோம். என்னடா அது, எப்பட்றா பின்னாடி கை வச்சு காணான்னு பார்த்தா முன்னாடி நிற்குது அந்த பொண்ணு. அந்த பிள்ளை முன்னாடி நிற்குது. எப்படிமா முன்னாடி வந்துட்டமா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இப்போ தூங்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தூங்க போகிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அங்கே அந்த பொண்ணை தூங்கிட்டு சொல்ல ஏதோ சத்தம் கேட்குது. திரும்ப வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா
அவள் கண்ணை மூடி அழுதுட்டுருக்குறா. அப்புறம் அவளை படுக்க போட்டு தூங்க சொல்லிவிட்டு நேராக வெளியே வந்து பார்க்குறாங்க. பூரா ஃபோட்டோஸாக இருக்கும். அந்த அலைஸோட ஃபோட்டோ, இந்த காணாமல் போச்சு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவில் எப்படி இங்கே வந்துச்சு, வேறு இந்த ஃபோட்டோவில் ஃபஸ்ட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோ பூராத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி இனி நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நேராக அந்த ஃபோட்டோலாம் தூக்கிட்டு போகிறாங்க. எங்கேயா ஒரு ஸ்டோர் ரூமுக்கு. அந்த ஸ்டோர் ரூமுக்கிட்ட கொண்டு போக சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ். என்ன சஸ்பென்ஸ்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் நான் அப்படியே டேன் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸ்லோவாக திரும்பி பார்க்க சொல்ல அந்த பீரோ கிட்ட ஏதோ டபன்னு சத்தம் கேட்குது. சரி என்னென்ன போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்லோவாக மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதனால தான் சத்தம் கேட்குது. சரின்னு சொல்லி போட்டு வச்சு போட்டு திரும்பி பார்க்காம கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகி போச்சு. வழக்கம் போல் அவங்க ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போகும்போது என்ன பண்ணுறாங்க, கதை சத்தை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் அங்கங்கே வச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திரும்ப அவங்க அம்மா பார்க்க போகிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் அந்த வீட்டை விற்க போகிறேன், அந்த வீடு ஆகாது, நமக்கு அந்த வீடு தேவையில்லாமா அப்படின்னு சொல்ல, அது அவங்க அப்பா சம்பாரிச்சது, அது நம்ம பூர்வீக சொத்து, அதை நமக்கு ஆட்டி விற்கக்கூடாது. ஆல்வேஸ் உன்னோட சிஸ்டராக அங்கே தான் வாழ்ந்தான். ஸோ அது கண்டிப்பாக நமக்கு வேணும், அதை நீ விற்காத, என்னோடய உரிமை இல்லாமல் உனக்கு விற்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படி அப்படின்னு சண்டை போட. அப்புறம் மகளை கோவம் வந்து என்னால் தான் எல்லா பிரச்சனையும் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு 2 பேர் சண்டை கட்டிக்கிறாங்க. அப்புறம் மகன் நினைக்கிறா அம்மாட்ட சண்டையை போட்டு கோச்சிக்கிட்டு கிளம்பி போயிடுறான். நேராக இங்கே வர்றான், அதே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கதை திறந்து பார்த்தா அங்கே ஸ்டோர் ரூமில் வச்சுருந்த ஃபோட்டோ பூராமே இங்கே அப்படியே சேத்துல ஓட்டிகிட்டு இருக்குது. என்னடா அது, நம்ம கழட்டி வச்ச ஃபோட்டோலாம் மறுபடியும் திரும்ப முதலேருந்து ஏறிக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறேன். அங்கே பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை காணும். உடனே என்னடா பிள்ளைய காணுமே, இங்கே போயிட்டோமா சொல்லி போட்டு அந்த காட்டுக்குள்ளே அப்படியே அலை அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த பிள்ளை எங்கே வேணான்னு தெரியலையே, நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஹாரராக இருக்கும், டெரிஃபிக்காக இருக்கும். பார்த்துக்கணும் இந்த முள்ளுக்காடு அதில் எப்படி தான் அந்த இடத்த பிடிச்சானா லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்போ டமால்னு தடி கூட்டி கீழே விழுங்குறாங்க. கீழே விழுந்து அப்படியே குனிஞ்சு பார்த்தா அங்கே ஒரு முள் பாதைக்குள்ளே ஒரு குகையாட்டம் போகுது. அந்த குகையே படி வித்தியாசமாக இருக்குது. என்னடா அது வித்தியாசமான குகையாக இருக்குது அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா உள்ள அதுக்குள்ளே ஒரு வழி மாதிரி போகுது வங்காட்டை. திரும்பி பார்க்க சொல்ல அந்த புள்ள அங்கே நிற்கிறான். அம்மா கண்ணாமூச்சி கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு வந்து, ஏன் உனக்கு அறிவில்லையா, உனக்கு விளையாடி வர இடமே கிடைக்கலையா, அந்த புத்தர்காட்டுக்குள்ளே தான் நீ விளையாடியா, வீட்டுக்கு விளையாட மாட்டியா அப்படின்னு சண்டை போடுறாங்க. இனிமேல் சொல்லாமக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு வரேன், ஸோ அது வரைக்கும் எங்கேயும் ஓடாமல் இங்கே இரு, சொல் பேச்சு கேட்டுரு அப்படின்னு சொல்ல சரிம்மான்னு சொல்லிடுறான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் திரும்ப போய் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டு வந்து பக்கத்தில் படுக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறான், நீங்கள் அம்மாவே இல்லை, நீங்கள் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, உங்களை எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போகுது. அது என்ன ஃப்ளாஷ்பேக், ஆக்சுவலாக என்ன ஃப்ளாஷ்பேக்னால் அவங்க அப்பா அந்த அதாவது தானே இவர் கனவு வருது. அவங்க அப்பா ஒன்று சொல்கிறாரு, என்னென்னா அதை வெட்டாதன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன நடந்திருக்கு, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா அந்த டைமில் டக்குன்னு கனவு முடிச்சதுக்கப்புறம் உடனே என்னமாச்சுன்னு அந்த புள்ள அலை அடிக்கவும் அந்த புள்ள மூஞ்சில் அப்படியே ரத்தமாக வழிகிற மாதிரியே தெரியும். யாரு கண்ணுக்கு, நம்ம கதாநாயகியோட கண்ணுக்கு. ஐயோ ரத்தம் வலியுது அப்படின்னு சொல்லி போட்டு தலையில் முடியல பூரா ரத்தம் வருதுன்னு சொல்லி போட்டு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வெட்ட வர்றாங்க. யார், அந்த பொண்ணோட தலை முடிய வெட்ட வர்றாங்க. அந்த குட்டி புள்ள கையை வச்சு தடுக்க போகிறாமே கீரலாக விழுந்துருது. சதக்குன்னு கையில் ஒரு கீரல் போட்டு ரத்தமாகிடுது அந்த பொண்ணைக்கும். அப்புறம் பார்த்தா தலையில் ரத்தம்லாம் ஒன்றும் வரல. என்னோட இமேஜினேஷன் அப்படி தெரிஞ்சிருக்குதா இருக்குது, கதாநாயகியோட இமேஜினேஷன் அப்படி. அதுக்கப்புறம் மருந்தை போட்டு உட்கார வச்சு தூங்க வச்சிட்றாங்க கதாநாயகி. அந்த பிள்ளை மறுபடியும் படுத்துடுறான். அதுக்கப்புறம் பயங்கர டெரிஃபிக்காக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இரவு அன்றோடு முடிந்தது. அடுத்த நாள் காலையில் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, என்னடா அது நம்ம இதுக்குள்ளே தானே வச்ச ஃபோட்டோ எப்படி போச்சு அப்படின்னு அப்படியே ஸ்லோவாக மூவ்மெண்ட் பண்ணி வராங்க. அங்கே தாங்க அந்த நைட் சத்தம் வந்து அந்த பீரோ கூட்டம் மறுபடியும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த பீரோவை திறக்கலாம்னு சொல்லி போட்டு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போய் அப்படியே அந்த பீரோவை திறந்தா டமான்னு ஒன்று ஏறி ஒன்று குதிக்குது. யார் என்னென்னு பார்த்தா இவளோட தங்கச்சி. இது படுறா அப்படின்னு பார்த்தா தங்கச்சி கிடையாது,
இந்த அலேசின்னு உருவம் மட்டும் உள்ளே வந்திருக்க அவனோட கற்பனை, அந்த கற்பனை இமேஜினேஷன் இவ்வளோ போட்டு ஆட்டி படைக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் கையில் இரும்பு தூக்கி தட்டி விட்டு பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா அவன் திடீர்னு வாசலுக்கு போயிட்டான். வாசலுக்கு போகிறேன், இரு நான் வாரேன் சொல்லி போட்டு திரும்பவும் அந்த இரும்பு எடுத்துகிட்டு ஓடுறா அப்படி அடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தா அது அவளோட பொண்ணு, அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு திரும்ப ஓடிட்டு இருக்கிறான். உள்ளே வந்து பார்த்தா அங்கேருந்து ஃபோட்டோவில் கீழே விழுந்து கண்ணாடியை நொறுங்கி போய் கிடக்குது. நொறுங்க கண்ணாடியில் தாண்டி ஏறி குதிச்சு போகிறாங்க 2 பேரும். அந்த பொண்ணு ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் இவ்வளோ கதவை தட்டுறா, இன்னும் திறந்த வட்ட காணோம். அதோடு முடிஞ்சது இந்த சீன். அடுத்த சீனில் தாங்க உண்மை என்னங்கிறதே ஓப்பனாக போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகோட தங்க சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கே அந்த இடத்துல வாழ்ந்துருப்பாங்க, அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த டைமில் என்ன இருக்குன்னா, நம்ம கதாநாயகியோட அந்த சிஸ்டரை நம்ம கதாநாயகி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கட்டத்தில் தள்ளி விட்ருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த பிள்ளைய காணும் அப்படின்னு போய் சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில். ஸோ அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த நாடகம் போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இந்த ஃப்ளாஷ்பேக்கில் கண் முன்னாடி வந்து போகுது. அவளை நம்ம தள்ளி விட்டுவிட்ட சின்ன வயசுல கொஞ்சம் இருக்கும்போது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் ரிலைஸ் பண்ணுறான். திரும்ப அவன் ஒரு சைக்கோ பெத்தட்டாகி அவளுக்குள்ளே ஏதோ நடக்க ஆரம்பிச்சது, எனக்கு இருக்க ஆரம்பிச்சிட்றா அவளே பைத்தியம் முடிச்ச மாதிரி. என்னடா நம்ம கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லி அத்தட்டி இன்னும் ஒரு ஹஸ்பண்ட் வந்துடுறாப்புல. அந்த பிள்ளையை காணான்னு தொலை ஆரம்பிச்சிட்றாப்புல. அப்புறம் பிள்ளை கிடைக்கவே இல்லை, எங்கேடி போனால் பிள்ளையை விட்டுட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போட திரும்பவும் அந்த காட்டுக்கு ஓடுறாங்க. இந்த காட்டுக்குள்ளே ஓடனா அங்கே திரும்பவும் அதே காட்டு தான், அங்கே தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. இந்த புள்ள அங்கே இருக்கான், தண்ணிக்குள்ளே வந்துட்டான் இருக்குது, நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் ஜங்குன்னு குதிக்கிறான். குதிச்சு பிள்ளையை காப்பாற்றலாம் போய் இறங்குறான். அதுக்குள்ளே குதிச்சு பார்த்தா அங்கே வேறு மாதிரி உருவமாக தெரியுது. அந்த பிள்ளையோட உருவம் வேறு மாதிரி தெரியுது. அதை பார்த்தா நீ இப்போ பயந்துக்கிறான். பயந்தோடனே டக்குன்னு முங்க ஆரம்பிச்சிட்றான். உடனே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து இவளை காப்பாற்றி விட்றாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பிள்ளைங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை அங்கே ஓரமாக உட்காந்துருக்கான். வாமாக்கன்னு நீ ஒன்றாகாது அப்படின்னு சொல்லி போட்டு பிள்ளையை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உங்கள் ஃபேமிலி. ஸோ அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுது, சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து நேராக இவன் என்ன பண்ணுற கதாநாயகி நேராக அவங்க அம்மா பார்க்க போகிறான். அவள் அவங்க அம்மாட்ட போய் இந்த மாதிரி உண்மையை சொல்கிறான். அதாவது நான் தான் இந்த தப்பு பண்ணேன், அவள் திரும்பி வரமாட்டா, பழைய அவளாதான் இறந்துட்டான் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லி அந்த மனபாரத்தை பூராத்தையும் இறக்கி வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா அதை ஏற்றுக்கவே கிடையாது. இருந்தாலும் நம்ம பண்ண தப்பை நம்ம தான் சரி செஞ்சாகணும்னு சொல்லி போட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க கதாநாயகி. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனிமேல் தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சரி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா திரும்ப அங்கேருந்து கிளம்ப சொல்ல நேராக எங்கே போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. அவனுக்கு எப்படிம்மா, இல்லைம்மா நீங்கள் எனக்கு ரொம்ப குடும்பம் பண்ணுறீங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்ல, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேங்கன்னு, நான் சரியாக இருப்பேன் கூட அப்படி இப்படின்னு சொல்ல இனி அன்பாக பழகுறாங்க, அன்பாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அதோட முடியுது. நான் இருப்பினும் இனி அது முடியல, எங்கேயோ நிற்கிற மாதிரி தோணுது. அப்புறம் நீங்கள் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல திரும்ப அந்த முயலை காட்டுறாங்க. அந்த முயலை காட்டாங்க என்ன இன்னும் இருக்குது போகலை அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளையை காணோம். எங்கடாது மறுபடியும் பிள்ளையை காணும் பார்த்தா விடிய காலை தூங்கி வச்சு பார்த்தா இல்லை எங்கே வேணானே தெரியல. திடீர் நைட்டு ஒரு வீட்டு வெளியே போயிட்டாலாம் இருக்குது. திரும்ப நம்ம விட்டு கத்தி பாடு போட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா அங்கே தாங்க சரியான ட்விஸ்ட் அண்ட் ஷாக்கு. பார்த்தோன்னே இவங்களையும் மறந்து போயிட்டாங்க. வெளியே வந்து கண்ணாடி திரை சிலையை ஒதுக்கி விட்டு பார்க்குறாங்க. யாருடா என்னடா போனால் இவ அப்படின்னு எட்டி பார்த்தா பார்க்கும்போது சொல்ல மிகப்பெரிய ஒரு ஷாக் ஒன்று ஆகுது. என்ன ஷாக்குன்னா அந்த அவளோட பொண்ணு அவளோட தங்கச்சி கை கோர்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்னாப் அடிக்கிறாங்க. அதாவது ஒரு கட் சீன் வைக்கிறாங்க பாருங்கள், பீர்னு ஆயிடுது. ஆக தன்னோட பிள்ளையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கா போல் அப்படிங்கிறது தான் சீனை முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ தன்னோட பிள்ளையாக இருந்தாலும் விட மாட்டேன், நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அந்த பேய் என்ன பண்ணிடுது, தன்னோட பிள்ளையாக கூட்டிகிட்டு போயிடுது. அதோட இந்த படம் முடியுதுங்க. மீண்டும் அடுத்த நல்ல ஒரு ஹாரர் படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.